சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் ஜெபத்தின் தலைப்பு தீர்க்க தரிசன ஜெபம். இதற்கு ஆதாரமான வசனம் அப்போஸ் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எதிர்காலத்தை சொல்வது மட்டும் இல்லை, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக தம்முடைய சித்தத்தையும் எச்சரிப்பையும் ஆறுதலையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்துவது தான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போயிடுவாங்க. தீர்க்க தரிசனம் மனுஷனுக்கு பக்தி விருத்தி உண்டாகவும் புத்தி சுடுதலுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. தீர்க்க தரிசனம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாகவும் தம்முடைய சித்தத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை தீர்க்கதரிசிகள் வாயிலாக தீர்க்க தரிசனம் மூலமாக ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. தீர்க்க தரிசனத்தில் முக்கியமான நோக்கம் என்னன்னா, சபையை கட்டி எழுப்பதுக்கு, மனம் திரும்புவதற்கு, ஆறுதல் அளிப்பதற்கு, தேவனுடைய சித்தத்தையே வெளிப்படுத்துவதற்கு, அப்புறம் எச்சரிப்புக்காகவும் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசன ஜெபம் அப்படின்னா வெளிப்படுத்தலின் அறிவை பெற்று தேவனிடமிருந்து நமக்கு பதிலை கொண்டு வருது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படியாக கர்த்தர்கிட்ட நமக்கு வெளிப்பாடுகளையும் அறிவையும் தேவனிடமிருந்து பதிலையும் கொண்டு வருது தான் தீர்க்க தரிசன ஜெபம். தீர்க்க தரிசனம் மூலமாக தேவன் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. அப்போஸ் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, தேவன் தமது மூலமாக மற்றவரிடம் பேசுவது தான் தீர்க்க தரிசன ஜெபம். தீர்க்க தரிசன வரம்னு ஒன்று இருக்குது. அது பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் என்ன பண்ணுவார், அன்பை நாடுங்கள், ஆவிக்குரிய வரங்களை விசேஷமாக தீர்க்க தரிசனம் உரைக்க முடியாத வரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாடுகள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த தீர்க்க தரிசனம் ஆறுதல் அளிக்கிறதுக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்து சொல்கிறாங்க. சோர்ந்து போகிறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காக, எச்சரிக்கிறதுக்காக, யோனா நீ அங்கே போகாத, நீ அந்த இடத்துக்கு போகாத, நினைவேக்கு போகாத, அங்கே போகாதன்னு எச்சரிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து அங்கே போகிறாரு, அங்கேருந்து இங்கே போகிறாரு. அப்போது அந்த தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்குது. எதிர்காலத்தை அறிவிக்கிறதும் தீர்க்க தரிசனம் தான். தானியேலுக்கு வரப்போகும் ராஜ்யங்களையும் தேவனுடைய திட்டத்தையும் அறிவித்தது எதுனா தீர்க்க தரிசன ஆவிதான். இப்போ தீர்க்க தரிசனம் நமக்குள்ள ஆறுதல் அளிக்குது, எச்சரிப்பை கொடுக்குது, எதிர்காலத்தை சொல்லுது. உண்மையான தீர்க்க தரிசனத்தோட அடையாளம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக அவங்க பேச மாட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, கர்த்தர் எதை உணர்த்துறாரோ, கர்த்தர் எதை எச்சரிக்கிறாரோ அதை மட்டும் கொண்டு ஜனங்க கிட்ட சொல்கிறது தான் உண்மையான தீர்க்க தரிசனம். அப்போது அந்த தீர்க்க தரிசனத்தில் முதல்ல பரிசுத்தமாக வாழ வழி கிடைக்கும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவாங்க, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். வேறு காரணமே இல்லை. சாமுவேலோட கர்த்தர் இருந்தார். அதனால் சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை கூட கர்த்தர் தரையில் விழாதபடிக்கு கர்த்தர் நிறைவேற்ற. ஏன்னா சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி. நாத்தான் என்ன பண்ணார், தாவீதின் பாவத்தை தைரியமாக சுட்டி காட்டினார். நீ தான் அந்த மனுஷன், நீ தான் அந்த பாவம் செஞ்சேன்னு சொன்னோன்னே தாவீது ராஜா உடனே மனம் திரும்பி தான் செஞ்ச பாவத்திலேருந்து மனம் திரும்பினார். அப்போது எச்சரிக்கத்தும் என்ன பண்ணுது, தீர்க்கதரிசனம் தான். எலியா சொல்கிறார், விக்கிரகாராதனைக்கு விரோதமாக அந்த ஆவிகளை வெட்டி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முழுக்க மடிச்சிங்கன்னா அதாக இருக்கும். எலிசா அநேக அற்புதங்கள் மூலமாக தீர்க்க தரிசன வல்லமையை ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்தினார். பஞ்சத்தை பவுலுக்கும் சம்பவிக்க போகிறது, அந்த கட்டுப்பாடு இதெல்லாம் அகபு அவர் என்ன பண்ணுறாருன்னா, பவுலுக்கு முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு எச்சரிக்கிறாரு. தீர்க்க தரிசனத்தை நம்ம எப்படி சோதிக்கலாம் அப்படின்னா, நம்ம முதல்ல அதை அசட்டை பண்ணக்கூடாது. தீர்க்க தரிசனம் நம்ம நோக்கி வந்தவொடனே இது வேத வசனத்தைப்படி இருக்கிறதா, கிறிஸ்துவ உயர்த்ததா இருக்குதா, பரிசுத்த வாழ்வுக்கு இது அழைக்குதா, சபையை கட்டி எழுப்ப உதவுதா அப்படின்னு நம்ம தீர்க்க தரிசனம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சோதித்து பார்க்கணும். அதாவது நம்மளை நோக்கி வந்தவொடனே உலக பிரகாரமாக சொல்கிற தீர்க்க தரிசனம் அல்ல. எந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். அப்போது தீர்க்க தரிசனம் அப்படின்னாலே ஆவியை கண்டறியணும், தேவன் மூலதனமாக கொண்ட ஜெபமாக இருக்கணும். எப்போதும் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற ஜெபம் தான் தீர்க்க தரிசன ஜெபம். தேவன் கொடுக்குற வெளிப்பாடுகளை வச்சு நம்ம என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கணும். புதிய காரியங்கள் தேவனத்தில் பெற்றுக்கொள்ளணும். தேவனது பாரங்களை நம்ம உணர்ந்து அதை ஜெபிக்கிறது தான் தீர்க்க தரிசன ஜெபம். நெகேமியா சொல்லுவார், எருசலேமில் அலங்கம் இடிஞ்சு போயிருக்குது, நான் அந்த அலங்கத்தை கட்டணும்னு தேவனுடைய பாரத்தை தன்னுடைய பாரமாக அவர் ஏற்றுக்கொண்டார். அது தீர்க்க தரிசன ஜெபம் அவருக்குள்ளே இருந்ததுனால பிரச்சனை காரணத்தை கண்டறிஞ்சு அதை நம்ம மேற்கொள்கிறது தான்
தீர்க்க தரிசன ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். சபையில் தேசத்தில் மாற்றத்தில் வர வைக்கணும்னா தரிசன ஜபம் நமக்குள்ளே இருக்கணும். ஆவியின் மன நிறைவோடு ஜெபிக்கிற ஜபம் தீர்க்க தரிசன ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நாட்களில் நமக்குள்ளே நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்முடைய வருங்காலம் எப்படி இருக்க போகுது, தேவன் என் குடும்பத்தை குறித்து என்னை குறித்து என்ன எச்சரிக்கிறாரு அப்படின்னு உணர்ந்து கொள்ளணும்னா நமக்குள்ளே தீர்க்க தரிசன ஆவியும் தீர்க்க தரிசன ஜபமும் தீர்க்க தரிசனமும் இருக்க கர்த்தர் நமக்கு கட்டளை இடுவாராக.